கொஞ்சம் நம்மளை தள்ளி விட்டுருக்கு, அவ்வளவுதான். ஆனால் அண்ணன் சீமான் சொல்வது போல நம் வெற்றியை தடுத்திருக்கிறான், ஆனால் நம் வெற்றியை தள்ளி போட்டிருக்கான். தடுக்க முடியும் எவனாலும், எந்த கொம்பனாலும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றியை, அண்ணன் சீமான் வெற்றியை தடுக்க முடியாது. தள்ளி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். 2031 களத்தை யோசிச்சு பாருங்க. 2 மாசம் ஆட்சிக்கு 50 பேரும் வாயிலையும் வைத்தியம் அடிச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கான். ஓட்டு போட்ட பல பேரு எங்க ஊர் சொல்லுவாங்க கோழி குன்னி உட்கார்ந்துச்சுமாங்க. அப்படி தமிழ்நாடு குன்னி உட்கார்ந்துருக்கு. மெல்லவும் முடியல சொல்லவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஐயா வைரமுத்து சொல்லுவாங்க, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவே உருவம் இல்லாத உருண்டை உண்டு உருண்டு கொண்டு இருந்தாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் பல பேருக்கு உருவம் இல்லாத உருண்டை ஒன்று உருண்டு கொண்டு இருக்குது. இதுவரைக்கும் வருது சொல்ல முடியல. அப்படிங்கிற மாதிரி நெருக்கடியான நிலையில தமிழ்நாட்டை கொண்டு வச்சிருக்கான். அந்த நெருக்கடியை போக்குற ஒரு இயக்கம், ஒரு கட்சி, ஒரு பேர் இயக்கம், அது நாம் தமிழர் கட்சி. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கார்த்திகேயன் சொன்னாங்க, நான் கட்சி விட்டு நீக்கினாலும் நான் நாம் தமிழர் கட்சி. என்னெல்லாம் 2 முறை நீக்கிருக்காங்க. நீங்க நீக்கினா தான் நாம் தமிழர். நாங்கெல்லாம் ஏற்கனவே நீக்கியும் நாம் தமிழர். பாசு, நீங்க படிக்கிற ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் பாசு, நீங்க எல்கேஜி நாங்க பிஹெச். 2 முறை சாட்டை துறைமுருகன் கட்சிக்கு சம்பந்தம் இல்ல, 2 முறை சாட்டை கட்சி சம்பந்தம். ஆனாலும் ஐ லவ் சீமான். ஏன்னா சீமான் லவ்ஸ் மீ. அதாவது எண்ணிய கட்சி விட்டு தூக்கலாம், ஆனா அண்ணன் தம்பி உறவு உலகத்துல எவனாலையும் கட்சி விட்டு நீக்கிட்டாரு அண்ணன். நம்ம கொஞ்சம் சாட்டை கொஞ்சம் சேட்டையும் பண்ணும்ல, நீக்கிட்டாரு. நீக்கின ஒரு குரல் பதிவு, ஒரு செய்தி வருது இரவு நேரத்தில். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், அண்ணன் கிட்ட கோச்சிக்கிட்டு அப்படி அந்த போட்ல இருக்கேன். ஒரு செய்தி, உங்கள் அண்ணன் உங்கள் மீது கோபப்பட்டிருக்கிறார். உங்க அண்ணனுக்கு உங்கள் மீது வருத்தம் தான், கோபம் கிடையாது. உங்களுடைய காணொலியை பார்த்து இரவு முழுக்க அவர் தூங்கவில்லைன்னு ஒரு பதிவு. அந்த ஒரு பதிவை பார்த்தோன்னே அத்தனை போயிடுச்சு. அப்ப நம்ம இருக்கிற மாதிரி தான் அவரு அங்க இருக்காரு போல இருக்கு. சரி காத்திருப்போம், கூப்பிடுவாப்ல. அப்புறம் தேர்தல் முடியுது 2021. அப்பா இறந்து போறாங்க, அண்ணனோட அப்பா இறந்து போறாங்க. அங்க போறேன். போன உடனே அதாவது பேரன்பும் பெருங்கோவம்னு சும்மா சொல்லல, பெருங்கோவத்தை காட்டிட்டாரு அறிக்கையில. பேரன்பை காட்டணும்ல, அங்க போயிருக்க இதுல எங்கேயுமே சொல்லல. இதை பரமக்குடியில் ஒரு அறை போட்டு தங்கியிருக்காங்க. அண்ணன் ஹிமாயின் அண்ணன், அப்போ இருந்த வெற்றிகுமார் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. அப்போ உள்ள போறேன், இவருக்கு இங்க வந்திருக்காரு. நான் உன்னை நானும் சீமான் தம்பி தானே, நான் உங்களை பார்க்க வரல, எங்க அப்பா இறந்துட்டாங்க, மாலை போட வந்தேன். சரி உட்காரு, இருக்கட்டும் உட்காருப்பா, இருக்கட்டும் உட்காரா செந்தமிழ் அப்படி சொல்லி பழகுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பொறுப்பு இருந்தா இளைஞர் பாசுறேன், கொள்கை பொறுப்பிச்சாங்க அறிவிச்சு பிள்ளை போய் வேலை பார்க்க சொல்லு, போய் வேலை பாரு, போ ஒழுங்கா பேசு. பாண்டே அதெல்லாம் பேசக்கூடாது. சுந்தரவெள்ளி சொல்லணும், அதுக்கு என்ன அந்த வார்த்தை? போ, அவன் பேசணும் நான் பேசுறேன், அவன் பேசுற நீ பேசுவியா? நீ யாரா? நீ பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பி, நீ பேசணுமா? பேசக்கூடாது. ஒழுங்கா பேசு, ஒழுங்கா வேலையை போய் ஒழுங்கா சேனல் நடத்து, வலையுடைய ஒழுங்கா கொண்டு போ. அங்கிருந்து ஆட்டம் 2வது இன்னிங்ஸ் தொடங்குது. பெருங்கோவத்தை பார்த்தவர்கள் பேரன்பை பார்க்கணும்னா நீங்க நீக்கப்பட்டு காத்திருக்கணும். இந்த கட்சியோட தகுதியே ஒரு 2 முறை சிறைக்கு போயிருக்கணும். நாம் தமிழர் கட்சியின் தளபதியா வரணும்னா 2 முறை சிறைக்கு போயிருக்கணும், ஒரு முறையாவது கட்சி நீக்கப்பட்டிருக்கணும். அதான் தகுதி. நீக்கப்பட்ட உடனே என்னையவே நீக்கிறீங்களா? நாங்க யார் தெரியுமா? நான் கட்சிக்காக உழைச்சிருக்கேன், நான் இல்லைன்னா கட்சியே இல்லை அப்படின்னா முடிஞ்சிச்சு கதை. ஓஹோ, அப்ப இந்த பையன் நீக்கினாலே இவ்வளவு சேட்டை பண்ணானே, நீக்காம எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான். அவன் சொன்னது கூட உண்மையாயிருக்கு. இப்ப நம்ம வீட்டுல மனைவி நம்ம மேல கோச்சிக்கிறான், எதுக்கோன்னு கோச்சிக்கிறான், பொய்யா நினைச்சு கோச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உண்மையானவனை நிரூபிக்க நம்ம அவளோட வாழ்ந்து காட்டணும். நம்ம அவளோட விளையிட்டோம்னா அவள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையாயிரும். ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்சி நம்மளை நீக்குது அப்படின்னா, நான் உண்மையானவன, நான் உன் தம்பின, உன்னை விட்டா எனக்கு வேற அரசியல் என்ன, நான் அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சி வரலன்னு, நாம் தமிழர் கட்சியை பார்த்தானே அரசியலுக்கே வந்தேன் காட்ட நாம நிக்கணும்.
கட்சியில் இருக்கும் போது 10 மடங்கு வேலை பார்த்தோமா, அண்ணன் சீமான் கோவப்பட்ட நான் 20 மடங்கு 2 நாள் திடீர்னு பேச மாட்டாப்ல, அப்பதான் நான் பரபரப்பா வேலை பார்ப்பேன். எப்படி இவரை கவர் பண்ணலாம், இந்த வீடியோ போட்டா இவர் எப்படி லைன்ல வருவார், போடுற வீடியோவை அவ மாதிரி நல்லா பேசுறேன். அன்பான தமிழக முதல்வர் அவர்களே அப்படின்னு மரியாதையா பேசுவேன், மரியாதையா பேசுவேன். இது சிறப்பா வந்திருக்கு, இப்படி கொண்டு போங்க பாரு. இப்ப வந்தீங்கல்ல லைன்ல, இதெல்லாம் அண்ணனை கரெக்ட் பண்ற மெத்தடு. நல்லா வேலை பார்த்தா, நீ நல்லா பேசுனா, ஒழுக்கமா நடந்துக்கிட்டா, ஒழுக்கமா பதிவு போட்டா, ஒழுக்கமா வீடியோ போட்டா, ஒழுக்கமா ரீல்ஸ் போட்டா, அண்ணன் தேடி நீ போனா உன்னை தேடி அண்ணன் வருவாரு. அவ்வளவுதான், சிம்பிள். அவரை கரெக்ட், சீமானை கரெக்ட் பண்ணது எப்படின்னு ஒரு புத்தகம் போடலான்னு இருக்கேன். ஆத்தர் என் பேரை போட்டு நல்ல வியாபாரம் ஆகும். ஏன்னா நான் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன். நீங்க முகம் சிவப்பா இருக்கீங்க, மண்டை முழுக்க புண்ணா இருக்கும், நிறைய அடி வாங்கியிருக்கோம். அதனால உற்சாகமாக விளை வைப்போம். இந்த காலகட்டம் நமக்கான காலகட்டம். கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் உயிரிழந்திருக்காங்க, 1.5 லட்சம் தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க. எதுக்காக? இந்த கனவுக்காக. தமிழ் தேசியம் என்கிற கனவு வெல்ல வேண்டும், தமிழ் நிலத்தை தமிழாய்ந்த ஒரு தமிழ் மகன் ஆள வேண்டும் என்கிற உயர்ந்த கனவுக்காக எத்தனாயிரம் பேர் இறந்திருக்காங்க. அந்த கனவுகளை தூக்கிக் கொண்டு நமக்கு இருக்கிற எல்லா சிக்கலுக்குமான ஒரே தீர்வு நாம் தமிழர் மட்டும்தான் என்பதை உணர்ந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு களத்தில் சந்திப்போம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நெஞ்சு நிகழ்த்துகள் தோழர்களே, இனி நேருக்கு நேர் நின்று பார்ப்போம். சம நீதிக்கு போர்ப்படை